வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம எட்ன்ற ஒரு வார்த்தையை எத்தனை விதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம நிறைய நெகட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்துல. இதே மாதிரி அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை அப்படின்னா ஸ்டில் சொல்லலாம் நம்ம. ஸ்டில்லையும் எட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டில் வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் தொடங்கிடுச்சு, அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து எட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்பதான் அந்த நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எட் யூஸ் பண்றோம். இப்போ அவன் இன்னும் சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்போ நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய நெகட்டிவ் ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவன் இன்னும் சாப்பிடல. He hasn't eaten yet. அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. He hasn't come home yet. He hasn't come home yet. இதே விஷயத்த நம்ம ரொம்ப சிம்பிளா he isn't home yet அப்படி கூட நம்ம சொல்லலாம். நான் இன்னும் லைசன்ஸ் வாங்கல. I haven't gotten my license yet. இல்லைன்னா I haven't got my license yet. எப்படி வேணா இதை சொல்லலாம். இப்போ நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட தான் சேர்த்து சொல்லணும்னு இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்காரு, இப்போ வரைக்கும் அவரால் படிக்க முடியல. He can't read yet. He can't read yet. இதுல நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணல, கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ வரைக்கும் அவரால் நடக்க முடியல. He can't walk yet. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஒருத்தர் ரெடி ஆகல அப்படிங்கறத he is not ready yet. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு விஷயம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதை சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி எட் யூஸ் பண்றோம். அடுத்தது இதை கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்லயே நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான கொஸ்டின்ஸ். அவர் ஃபோன் பண்ணிட்டாரா? இந்த இடத்துல இன்னுங்கிற வார்த்தை வரல, ஆனா கூட நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எட் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க, அவர் ஃபோன் பண்ணிட்டாரா அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ ஹஸ் ஹி கால்ட் எட்? இந்த இடத்துல இன்னுங்கிற வார்த்தை வரலங்கிறத கவனிச்சுக்கோங்க, பட் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ ஹஸ் ஹி கால்ட் எட்? நீங்க உங்களோட டிசிஷன் என்ன அப்படிங்கறதுல ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஹாவ் யூ டிசைடட் எட்? அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? ஹாவ் யூ ரிசல்ட்ஸ் அரைவ்ட் எட்? Have your results arrived yet? So இதெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது நடந்துச்சான்னு கேட்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி எட் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல இதுல இன்னுங்கிற வார்த்தை வரல, ஆனா இங்கிலீஷ்ல இப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கொஸ்டின்ஸ்லயே சர்ப்ரைஸ்னா இன்னுமா நடக்கல இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம நெகட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்போம். நீங்க இன்னும் சாப்பிடலையா? Haven't you eaten yet? Haven't you eaten yet? இது வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு விஷயம் இன்னுமா நடக்கல அந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் நாம இந்த மாதிரி நெகட்டிவா கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்றோம். அவர் இன்னும் போன் பண்ணலையா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே அப்படி கேட்போம் இல்லையா? Hasn't he called yet? நீங்க இன்னுமா இதுல டிசைட் பண்ணல? நீங்க இன்னும் டிசைட் பண்ணலையா? Haven't you decided yet? உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரலையா? Haven't your results arrived yet? Haven't your results arrived yet? சோ இந்த மாதிரியும் நாம எட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னும் எனக்கு நிறைய டைம் இருக்கு, இன்னும் நிறைய ஃபுட் இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். இதே அர்த்தத்துல நம்ம ஸ்டில்ல கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றப்போ நம்ம ஸ்டில்ல முன்னாடி யூஸ் பண்ணுவோம், இல்ல நடுவுல கூட யூஸ் பண்ணுவோம். பட் எட் வந்து கடைசியில தான் வருதுங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ ஸ்டில் ஐ ஹாவ் அ லாட் மோர் ஒர்க் அப்படி சொல்ற மாதிரி தான் ஐ ஹாவ் அ லாட் மோர் ஒர்க் எட். இன்னும் நிறைய டைம் இருக்கு. There is a plenty of time yet. There is a lot more time yet. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இப்ப சாப்பாடு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய சாப்பாடு இருக்கு. So we have plenty of food yet. We have plenty of food yet. So இந்த இடத்துல எட்ன்றது கடைசியா வந்துட்டு இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்தது இதே எட்ட இன்னும் அப்படின்ற அர்த்தம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இன்னும்ங்கிற அர்த்தம் வரப்போறது இல்ல. ஜென்ரலாவே எட் அப்படின்றது என்னன்னா, இந்த டைம் வரைக்கும், இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அப்புறம் இந்த எட்டை யூஸ் பண்றப்போ இது வரைக்கும் வந்ததுலயே இதுதான் பெஸ்ட், இதுதான் ஒஸ்ட் அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் நிறைய இடங்கள்ல உரை நிகழ்த்தி இருக்காரு. பட் அந்த உரை தான் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு உரை அப்படின்னு சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் அது. That was his most important speech yet. இது வரைக்கும் வந்ததுலயே அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். So that was his most important speech yet. நீ இது வரைக்கும் சொன்னதுலேயே இதுதான் ரொம்ப மோசமான யோசனை. This is the worst idea yet. This is the worst idea yet. இந்த இடத்துல எல்லாம் நாம எவர் அந்த மாதிரி அர்த்தத்துல எட்டை யூஸ் பண்றோம். இருக்கிறதுல இதுதான் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர். This is the toughest question paper yet. This is the toughest question paper yet. அவருடைய நடிப்புலயே இதுதான், இந்த மூவில தான் அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். This is
her best performance yet. This is her best performance yet. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு விஷயம் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றதையே நம்ம இனிமேதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம். அதாவது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லுவோம், இனிமேதான் நடக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரே அர்த்தம் தான் ரெண்டுக்கும். இப்போ நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நான் இனிமேதான் முடிவு செய்யணும்னு சொல்லுவோம். சோ ரெண்டு விதமா சொல்றதுக்கும் இங்கிலீஷ்ல இட் இஸ் டு பி டிசைடட், இனிமேதான் டிசைட் பண்ணணும், அதுதான் நம்ம இட் இஸ் எட் டு பி டிசைடட். பொதுவா இந்த இடத்துல இது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா கூட இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அர்த்தம் தான், இது என்ன செய்யல அப்படிங்கிறது தான். சோ இட் இஸ் எட் டு பி டிசைடட். சோ அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கல, he hasn't got a job, அதுதான் நம்ம he has yet to get a job அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருக்கு இனிமேதான் வேலை கிடைக்கணும், இது வரைக்கும் வேலை கிடைக்கல, he has yet to get a job. அவ இது வரைக்கும் எந்த போட்டியிலையும் வெற்றி பெறல, இனிமேதான் அவ எதுலையாவது ஜெயிக்கணும். சோ இந்த அர்த்தத்துலதான் நாம இப்போ நம்ம she has to win any match, அதுதான் நம்ம she has yet to win any match. இல்லைன்னா she hasn't won any match, இதுதான் நம்ம she has yet to win any match அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இது வரைக்கும் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் போனதில்லை, இனிமேதான் எங்கேயாவது போகணும். So I have yet to visit any foreign countries. I have yet to visit any foreign countries. இதே எட்க்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு, இன்னும் ஒண்ணு, எட் another இல்ல எட் அகேன், திரும்ப இன்னொரு தடவை, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம எட் another இல்ல எட் அகேன் அப்படின்ற மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏற்கனவே அவர் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, இதுல இன்னொரு மிஸ்டேக் வேற பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்பவுமே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்றாரு இடங்கள்ல தான் நம்ம இதை மாதிரி எட் another எட் அகேன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒன் மோர் அப்படி கூட நம்ம சொல்லிடலாம், பட் ஒன் மோர்ன்றது ஒரு பாசிட்டிவான இடங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். எட் anotherங்கிறது ரொம்ப ரொம்ப எரிச்சல் மூட்டுற மாதிரி இடங்களை நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்றப்பதான் எட் another எட் அகேன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். He has made yet another mistake. He has made yet another mistake. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இன்னொரு பிரச்சனை வேற வந்திருக்கு. Yet another issue to deal with. Yet another issue to deal with. இப்ப வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவ ஏற்கனவே 5 பீஸ் சாப்பிட்டுட்டா, திரும்ப வேற எங்க அம்மா இன்னொன்னு வேற கொடுக்குறாங்க. சோ இதுவும் ஒரு மாதிரி எரிச்சலா தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? She has already eaten 5 pieces. My mother served her yet another piece. She has already eaten 5 pieces. My mother serves her yet another piece. இங்க நம்ம yet again வச்சு சொல்ல போறோம். இப்போ வந்து கொஞ்சம் கூட அவளுக்கு பொறுமையே இல்லைங்கிறத இன்னொரு தடவை வேற நிரூபிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So she has proved it yet again. She has proved it yet again that she is impatient. She has proved it yet again that she is impatient. இப்போ நாம இதே எட்ட கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண போறோம். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறப்போ ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி. இந்த இடங்கள்ல எட் வந்து பட் மாதிரி ஹவவர் மாதிரி நம்ம வந்து ஒரு அர்த்தத்தை இது கொடுக்க போது, கதை நல்லதா இருக்கு ஆனா இன்னும் கூட இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So your story is good yet it could be improved. Your story is good yet it could be improved. இந்த எட்ன்றது பட். இந்த மருந்து இது ரொம்ப சீப் தான் ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். This medicine is cheap yet effective. This medicine is cheap yet effective. அவர் ரொம்ப ரீசெண்டா தான் இங்க ஜாயின் பண்ணாரு, ஆனா கூட எங்க பாஸோடைய நன்மதிப்பை நம்பிக்கையை பெற்றிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He joined here recently yet gained the trust of our boss. Yet gained the trust of our boss. இந்த எட் யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி கன்ஜெக்ஷனா யூஸ் பண்றப்போ திரும்ப ஒரு தடவை சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, திரும்ப அவரை பத்தியே தான் நம்ம பேசுறோங்கிறப்போ yet he gained the trust of our boss ன்னு சொன்னாலும் சரி, yet gained the trust of our boss ன்னு சொன்னாலும் சரி. சோ இந்த வீடியோல நாம எட்ன்ற ஒரு வார்த்தையை 8 விதமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.